கிரகங்களில் அலி கிரகம், சாயா கிரகம், பாப கிரகம், பாம்பு கிரகம் என பெயர் பெற்ற கிரகம் ராகுவும் கேதுவும் ஆகும். அதாவது கிரக வரிசைகளில் அலி கிரகம், சாயா கிரகம், பாவ கிரகம் அப்படின்னு பெயர் பெற்றது ராகுவும் கேதுவும். இவங்க ஒரு ராசியில் 1.25 வருடம் தங்களுடைய பலன்களை செலுத்துவார்கள். ராகு அலி கிரகம், வீடு சொந்த வீடு இல்லை, தானியம் உளுந்தம்பருப்பு, திசை 18 ஆண்டுகள், நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம், ராசியில் இருக்கும் காலம் 1.5 வருடம். ராகுவின் பலன் யோகர், திசை தெற்கு தென்மேற்கு, ஸ்தலம் திருநாகேஸ்வரம், கால ஹஸ்தி. அதாவது கிரகங்களில் ராகு அலி கிரகம், வீடு இவருக்கு சொந்த வீடு கிடையாது, இவருக்குரிய தானியம் உளுந்தம்பருப்பு, திசை 18 வருஷம். ஒவ்வொரு குழந்தை திருவாதிரை, சுவாதி, சதயம் இதில் பிறந்துச்சு அப்படின்னா அவங்க ராகு திசையில் பிறந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். ராசியில் இருக்கக்கூடிய காலம் 1.5 வருஷம். ராகுவோட பலன் யோகர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறாரு. திசை தெற்கு தென்மேற்கு அப்படிங்கிறதுலையும் தங்களுடைய பலன்களை செலுத்துகிறாரு. ஸ்தலம் திருநாகேஸ்வரம், காளஹஸ்தி. பொதுவாக ராகு கேது பார்த்தோம் அப்படின்னா யோகர் அப்படிங்கிற அமைப்புகளில் தங்களுடைய வேலைகளை செய்கிறார்கள். யோகர் என்றாலே ராகு தான். நான் ராகு திசையில் ஒரு பெரியது என்ன அப்படின்னா பாதி செய்யும் பாதி செய்யாது. பாம்பு கிரகங்கள் திசை. பாம்பு கிரகங்கள் திசை வந்தாலே ஒரு சில சங்கடங்களை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய பாவ பலன்களுக்கு ஏற்ற மாதிரி உச்சத்தன்மையை கொடுப்பார். இவர் இருக்கிற வீடை வச்சு தான் அந்த கிரக அமைப்பு வரும் அமைப்பாகும். மேசத்தில் இருந்தால் அதுக்கு தன்மையாகவும், ரிஷபத்தில் இருந்தால் அதற்கு தன்மையாகவும் இவர் தங்களுடைய பலன்களை செலுத்த வல்லவராகிறார். மேலும் இந்த ராகு கேதுவுக்கு பொதுவாக மற்ற கிரகங்களை அடக்கி ஆளும் சக்தி உண்டு. காலசர்ப்ப யோகம், காலசர்ப்ப தோஷம் அப்படின்றது. காலசர்ப்ப யோகம்னா என்ன, தோஷம்னா என்ன அப்படின்னா ராகு கேது இருக்கிற வீடு 2 ராகுவும் கேதுவும் இதில் சுபர் வீடுகளில் அமைந்தால் காலசர்ப்ப யோகம், பாவர் வீடுகளில் அமர்ந்தால் காலசர்ப்ப தோஷம். ஒருத்தர் சுபர் வீடு ஒருத்தர் பாவர் வீடு அப்படின்னா பாதி யோகம் செய்யும் கட்டாயம். அடுத்ததாக கேது அலி கிரகம், வீடு சொந்த வீடும் இல்லை, தானியம் இருக்கு, திசை 7 ஆண்டுகள், நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம். ராகுவின் பலன் ஞானகாரகன், திசை தெற்கு தென்மேற்கு, ஸ்தலம் கீழப்பெரும்பள்ளம். ராகு உச்சமாகரம், கேது உச்சமாகிறது விருச்சிக ராசி. கேது உச்சமாகிறது விருச்சிக ராசி. 2 கிரகங்களும் நீசமாகுவது ரிஷபராசி. குணம் குரூரம், சாத்வீகம் ரெண்டுமே இருக்கும் கேதுவுக்கு. தொழில் அனைத்து கிரகங்களையும் உள்ளடக்குவது. கேதுவுக்கு இந்த இரும்பு சம்மந்தப்பட்டது. இன்னொன்று என்ன அப்படின்னா மருத்துவ கிரகம் சொல்லி கேதுவை சொல்லுவாங்க. மெடிக்கல் அதில் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கக்கூடிய அமைப்பு கேது பகவான். நல்ல ஆப்ரேஷன் எப்படி சக்ஸஸ் பண்ணணும் இதெல்லாம் கேதுவோட அமைப்பிலிருந்து வருவது. இந்த ராகு கேதுக்கு நட்பு